உங்க அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணீங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்க தானே? இப்ப போறாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நினைச்சேன், இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முக்காவாசி பொண்ணுங்களோட நிலைமை இப்படிதானே இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? போன் ரீசார்ஜ் கூட எங்க அக்கா தான் பண்ணி விடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு தானே குடும்பத்தை பாத்துக்கிட்டு தான் சொன்னீங்க. இப்ப எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு இல்ல? நல்லா படிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டு சமையல் கட்டிலே இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பொண்ணுக்குமே அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்க எல்லாத்தையும் தாண்டி வருமானன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நம்ம வாழ்க்கை போற அடுப்பாங்கல்ல இருந்தாலும் சரி, நீ எனக்காக என்ன பண்ணிட்ட பெருசா அப்படிதான் கேட்பாங்க. அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையே பணைய வச்சதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க வீட்டுல வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. என்கிட்ட சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு. வீட்டுல இருந்தே கை நிறைய பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கலாம். போனும் டேட்டா வந்தா போதும். 18 வயசு முடிஞ்சிருந்தாலே போதும். நம்ம எந்த முன்பணமும் செலுத்த தேவையில்ல. உண்மையா சொல்றீங்க? நான் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கம்யூனிட்டி போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன்டா. அதுல மாவட்ட வரையா அந்த லிங்க் இருக்கு. நமக்கு எந்த ஊர் செட் ஆகுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்கும் கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. வீட்டுல இருந்தே வேலை செய்ய வேண்டியதான். நம்ம யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல.